ஹீரோ வந்து கடவுளா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கடவுளை நினைச்சு ஒரு சிஎம்ஏ ஆக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கோர்ட்ல ஒரு பயங்கர அநியாயம் நடக்குது. ஆர்ஜே பாலாஜி அங்க இருக்க ஜட்ஜி நட்டியோட கையில போட்டு வர அக்கிரமத்தெல்லாம் பண்றாரு. இப்படிப்பட்டவர் அங்க இருக்கிற கோட்டசாமி கருப்பசாமி எப்படி வந்து முறியடிக்கிறாரு, அவர் நோக்கி வந்து வேண்டுற அந்த இன்சூரன்ஸ் அவர் வந்து அவரையும் அவர் பொண்ணையும் காப்பாத்தினாரா அப்படின்றத முதல் பகுதி ஜேபி மாதிரி நல்ல கருத்துருவாக்கத்தோட கண்டென்ட்டோடையும், ரெண்டாவது பகுதி வந்து அப்படியே வந்து மாயாஜால ஜிபுமா ஃபேண்டசி படமாவும் பாலாஜி எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஏரியா தாண்டிடுச்சு பாருங்க, வேற செஷன்ல போய் பாருன்னு போலீஸ்காரன் சொல்ற மாதிரி என்னோட ஏரியா கோட்டைக்குள்ளதான் நான் வந்து பவர்னு சொல்றது, அதை தாண்டி போனா ஒன்றும் பண்ணாம இருக்கிறது. ஆனா அடுத்த சீன்லயே அந்த தாண்டி போய் வில்லங்க அடிக்கிறதுன்னு படத்துல அங்கங்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட பெரியார் மண்ணு திராவிட மண்ணு நாங்கெல்லாம் வந்து சாமியை நம்ப மாட்டோம் அப்படின்னு இந்து மதத்தை மட்டும் கிண்டல் பண்றதை மட்டும் வேலையா வச்சிருக்கிற குரூப்புக்கு மத்தியில், அதுவும் குறிப்பா சூர்யாலாம் அவர் திராவிட சிஸ்டம் நினைச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அவரை வச்சு ஒரு சாமி படம் எடுத்துக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். வந்து கோயில் கட்டாதீங்க, அதுக்கு பிறகு நீங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டுங்கன்னு சொன்னதுக்கும் இது சேர்த்தே வச்சுக்கலாம். மூக்குத்திய மண்ணில் அவ்வளவு தூரம் அம்மனை கலாச்சி பாலாஜி எடுத்திருப்பாரு, அதுக்கான ஒரு பிராய்ச்சித்தமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட் ஹாஃப் போகுது, எக்ஸ்பிரஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா வரிசையா சண்டையா வருது, ப்ரெடிக்டபிளா இருக்குன்ற மாதிரி இருந்தாலும் சாமின்னு தெரிஞ்சு எப்படி வேணா சண்டை போட்டு அடி வாங்குவாங்க அப்படின்னு தோணாலும், காந்தாரா வந்து ஒரு காப்பி அடிக்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணி கங்குவா மாதிரி கொஞ்சம் கத்த விட்டாலும் நிறைய குறைகள் இருந்தா கூட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஒரு திராவிட சித்தாந்தத்தை உடைச்சு ஒரு சாமி நம்பிக்கை அது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு எடுத்ததுனால கண்டிப்பா பாராட்டலாம், பார்க்கலாம். வாங்க போலாம் பஞ்ச் லைன். கருப்பு கலர்ஃபுல் 2.75 ஸ்டார் ரேட்டிங்.